ஊரில். ஆனால் அவர் அத்தான் இல்லை, ஆவிக்குரிய தகப்பனாக தான். எங்களுடைய நெருக்கங்கள் எல்லாம் அப்படியாகத்தான் இருந்தது. அதாவது எங்கள் குடும்பம்னு சொன்னால் அன்பில் கட்டப்பட்ட குடும்பம். எங்களுக்கு டேடி நிறைய நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அவர் சாட்சியாக இங்கே நிறைய பேரை தேவனுக்காக ஆயத்தப்படுத்தினபடியால் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். ப்ரேயர் டைமுக்கு எழும்பிடணும், ப்ரேயர் பண்ணணும். ப்ளே டைம்னா எது வேணுமா பண்ணிடலாம், பிரச்சனையே கிடையாது. பைபிள் வாசிக்கணும்னா அந்த டைம் வாசிக்கணும். அவங்க வேலை பார்த்தது மாதிரி ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணுமோ அப்படி வளர்த்துட்டவர்கள் உள்ளார்கள். என்னுடைய மூத்த அண்ணன் வர முடியல, அதாண்ட என்னுடைய மகன், மூத்த அண்ணனுடைய மகன் வந்திருக்கிறார்கள். அருமை அண்ணன் நல்ல போராட்டத்தை போராடினார். பிரசங்கம் செய்வது மிகவும் எளிது. அந்த வசனத்தில் என்ன சொல்றது? பிரசங்கம் செய்வது மிகவும் எளிது, ஆனால் அந்த அதோட கேட்பது அதோட எளிது. ஆனால் அந்த பிரசங்கத்தின்படி வாழ்வது மிகவும் கடினம். அவர்கள் தான் கற்பாறையில் வந்து நாட்டப்பட்டவர்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ அது மாதிரி ஒரு 3 பகுதி அவருக்கு பயங்கர சண்டை. ஒரு முறை 3வது மகள் திருமணத்தில் நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ சீக்கிரம் 3 பிள்ளைகளுக்கும் ஏர்லியாக முடித்து விட்டார். என்ன கடமை எவ்வளோ சீக்கிரம் செய்யணுமோ செய்துட்டு 3 பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடித்தார். அல்லேலூயா. எல்லாமே சாட்சிக்கு சொல்லுது. எப்போ இருந்தாலும் ஊழியம்தான், எதுக்கு இருந்தாலும் ஊழியம்தான். ஊழியத்தை விட்டு அவருக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையவே கிடையாது. தியாகமான ஒரு ஊழியம். தன்னுடைய பென்ஷன் வரும், அந்த பென்ஷனையும் அதில் போடுவார். எல்லாத்தையும் போட்டு அந்த ஊழியத்தை செய்வார். அன்னைக்கு சொன்னார், ரொம்ப நன்றி கில்டான்னார் என்கிட்ட. அதுக்கு பிறகு நான் சொல்லணும்னா, அவர் அந்த நிலையில் பார்த்து என்னால் அமைதியாக இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் நான் ஆவியில் நொறுங்கி ஜெபிப்பேன். அப்படி நான் ஜெபிக்கும்போது, அப்பா நீங்க இளைப்பாறுதல தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டார். ஆனால் ஐயா நான் இன்னும் இருக்கணும், ஐயா இன்னும் இருக்கணும் என்று ஆசைப்பட்டவர்கள் ஒருவன் நான் வந்து இரண்டாம் நாள் எப்பொழுதும் வரும்பொழுது ஐயாவுக்காக எடுக்கிற ஜெபங்கள்ல 2 வார்த்தையை பயன்படுத்துவேன். மோசே 120 வயதா இருந்த பொழுதும் அவருடைய கண் பார்வை மங்கி போகவும் இல்லை, பலம் குன்றி போகும் என்ற வார்த்தையை பயன்படுத்துவேன். ஏசாயா 65:20 100 வயதிலும் வாலிபனும் கொத்த பலத்தோடு இருப்பான் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். அப்படி பயன்படுத்தி நான் நினைத்திருக்கவில்லை. நான் அந்த செய்தியை கேட்ட பின்பு எனக்கு அதிர்ச்சி உண்டானது. இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் அவரை